வணக்கம் மாணவர்களே. தரம் 6 மாணவர்களுக்கான இரண்டாவது அலகு எமது சூழலில் உள்ளவை என்ற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். எமது சூழலில் உள்ளவை என்று சொன்னா நாங்க முதலாவது பாடத்தை பார்த்தீங்கன்னா எமது சூழலில் உள்ள உயிரங்கிகள் தொடர்பானதை பார்த்தோம். அதாவது உயிரங்கிகள இயல்புகள், வளர்ச்சி அடையும், கழிவகட்டம், போசனை, அந்த மாதிரி இயல்புகளை முதலாவது பாடத்துல பார்த்தோம். ரெண்டாவது பாடத்துல நாங்க பார்க்க போறோம் எமது சூழலில் உள்ளவை. எமது சூழலில் உள்ளவை அப்படின்னு சொல்லும் பொழுது எமது சூழல்ல என்ன இருக்கு? இப்போ உதாரணமா உங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதிரை இருக்கும், மேசை இருக்கும், டிவி இருக்குது, தொலைபேசி இருக்குது, கை தொலைபேசி இருக்குது, பென்சில், பேனை, புத்தகம், உங்களை சுத்தி கல், மண், இந்த மாதிரியான எங்கட சூழல், எண்ணல் கம்பிகள், சுவர், வீடு, கூரை, ஓடுகள், இந்த மாதிரி எல்லாம் திண்மமானது ஏராளமா இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்க பாவிக்கிற எழுதுற பேனையில இருந்து சரி நாங்க வசிக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்னவா இருக்கும்? பெரும்பாலான பொருட்கள் திண்மங்களா இருக்கும். எங்களுக்கு தெரியும் அதுக்கு திட்டமான வடிவம் இருக்கும். வடிவம் இல்லாம இல்லை, திட்டமான வடிவம் இருக்கும். ஆகவே திட்டமான திணிவு இருக்கும். ஆகவே நாங்கள் திண்மங்களை பற்றி படிக்க வேண்டியிருக்கும், திரவங்களை பற்றி படிக்க வேண்டியிருக்கும். திரவங்கள் எவ்வாறான இயல்புல இருக்கும்? அதாவது பானைக்குள்ள ஒரு நீரை நாங்கள் விட்டோம்னு சொன்னா பானையோட வடிவத்தில் நீர் நிற்கும். அதே நீரை இன்னொரு போத்தலுக்குள்ள ஊற்றினோம்னா போத்தல் வடிவத்தில் நிற்கும். அதுக்கு ஒரு திட்டமான வடிவம் இல்லை. அப்ப இந்த மாதிரி வடிவங்கள் இருக்கா இல்லையா, அது பரவும் இயல்பா, ஒரு இடத்தை பிடிக்குமா இல்லையா, இதுகளை பற்றி தானே நாங்கள் பார்க்க போறோம் இந்த பாடத்துல. சரிதானே? அந்த வகையில இந்த பாடத்தின் முதலாவது பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை சொல்லிடுற பகல் நேரத்தில் வீட்டு தோட்டம் அல்லது பாடசாலை தோட்டம் அல்லது அமைதியான சூழல் போன்ற இடங்களுக்கு சென்று சுற்றுப்புற சூழலை நன்றாக அவதானியுங்கள். அதாவது உங்களோட சூழல்ல பகல் நேரத்துல போயிட்டு உங்களோட பாடசாலை தோட்டம் அல்லது அமைதியான சூழல் ஒன்றுக்கு சென்று அங்க நீங்க உங்களோட சுற்றுப்புற சூழல் அவதானியுங்கள். அங்கு தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றுடன் வேறு பலவற்றை நீங்கள் காண்பீர்கள். அதோட ஒலிகளை கேட்பீர்கள். சூரிய வெப்பம் காரணமாக சூட்டை உணர்வீர்கள். வீசும் காற்று காரணமாக குளிர்ச்சியை உணர்வீர்கள். இப்படியெல்லாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாங்க இப்ப என்ன செய்வோம்? எங்களோட ஒரு சூழலுக்கு செல்லுவோம். இப்ப தரம் 6 மாணவர்கள் என்றபடினால தரம் 6 மாணவர்களுக்கு நாங்க ஒரு சூழலுக்கு செல்ல போறோம்ன்றத சொல்றோம். அப்ப அந்த சூழலுக்கு நாங்க செல்லும் பொழுது என்ன மாதிரி இருக்க மாட்டோம்? எங்கட சூழல்ல ஏராளமான தாவரங்கள் காணப்படலாம். எங்கட வீட்டு தோட்டம் மாதிரி தானே ஒரு இடம் இருக்கும், அதுல பெரிய தாவரங்கள் காணப்படலாம். சரியா? பெரிய தாவரம் ஒன்று காணப்படலாம். அந்த தாவரம் இருந்தா கட்டாயம் என்ன செய்யும்? தாவரங்கள் இருந்தா எங்களுக்கு என்ன செய்யும்னா கட்டாயம் தாவரத்தின் இலைகள் இருக்கும். அப்ப நாங்க இலைகளை வரைய வேண்டி இருக்கும். அப்போ ஒரு தாவரத்தினுடைய இலைகள், அப்போ பெரிய தாவரம் என்றபடியா நாங்கள் குறிப்பாக இலைகளை நாங்கள் சொல்லலாது. ஏதோ ஒரு பெரிய தாவரம், ஒரு தரம் 6 மாணவர்கள் தானே, நாங்கள் தரம் 6ல் படிக்கிற மாணவர்கள், ஒரு இலைகள். சில வழியில நீங்க பாத்தீங்கன்னா சில தாவரங்களை இலைகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சில தாவரங்கள் இலைகளோட இருக்கும். ஏன் சில தாவரங்கள் இலைகள் மட்டும் இல்ல, அவைகள் கிளைகளோட இருக்கும். சரியா? அவைகள் கிளைகளோட காணப்படும். அப்ப எங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வாரோம்? எங்கட சூழல், ஒரு உங்களை சொல்றார் ஒரு சூழலுக்கு போங்க, அந்த சூழல்ல நீங்க என்னென்னத்தை அவதானிக்கிறீங்கன்னு பாருங்கன்ற. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அந்த சூழல்ல செடிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. ஆகவே எங்களை பொறுத்தளவில் அந்த எங்களோட வீட்டு தோட்டமா இருக்கட்டும் அல்லது வீட்டு சூழலா இருந்தாலும் அங்க செடிகள், மரங்கள் எல்லாம் காணப்படும். அந்த மரங்கள் மட்டும் இல்ல, அந்த மரங்கள்ல சில வழியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அழகான பூக்கள் வர காணப்படும். சரியா? அந்த மரங்கள்ல அழகான பூக்கள் காணப்படலாம். சில வழியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் ஒரு டிசைன்ல காணப்படும். சரியா? அப்ப நாங்க சொல்ல போறோம் என்ன? எங்களுடைய சூழல்ல காணப்படுகின்ற தாவரங்கள் இருக்குது. சில வழியில இந்த தாவரங்களை மட்டும் இல்ல, இந்த தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களோட தாவரங்கள் சில வழிகளுக்கு கனிகளை தரக்கூடியவையா இருப்பினும். சரியா? அப்ப கனிகளை தரக்கூடிய தாவரங்களும் எங்களோட சூழல்ல காணப்படும். சரியா? அப்ப நாங்க என்ன சொல்ல வாரோம்? எங்களோட சூழலை நாங்க அவதானிக்கும் போது தாவரங்கள், அவற்றின் தண்டுகள், அவற்றின் கனிகள், இதுகள் எல்லாம் காணப்படும். இதை விட எங்கட சூழல்ல, அதாவது நாங்கள் வாழுகின்ற சூழல்ல, சரியா, எங்கட வாழுகின்ற சூழல்ல தாவரங்கள் மட்டும் இல்ல, விலங்குகளும் காணப்படும். இப்போ உதாரணமா விலங்குகள்னு சொல்லும் பொழுது நாங்க பெரும்பாலும் பாருங்க, ஒரு விலங்கு, சரி, ஒரு மாடு நின்று மேய்ஞ்சு கொண்டு நிற்குதுன்னு வைப்போம். சரியா? ஒரு மாடு ஒன்று நின்று மேயுது, புல் மேயுது. சரி, ஒரு மாடு ஒன்று நின்று புல் மேயுது. அதே நேரம் ஒரு சில வழியில அந்த கிளிகள் கூட இருக்கலாம். கிளிகள் என்ன செய்யும்? இந்த உங்களுக்கு தெரியுமா, கிளிகள் பழங்களை சாப்பிட்றதுக்காண்டி தாவரங்கள் கிட்ட வேற. அப்போ ஒரு கிளி கொண்ட வரைவோம். சரி, ஒரு கிளி அது என்ன செய்யுது? அந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக
இந்த மரத்தில் வந்திருக்குது. சரி, ஓகே. ஒரு பச்சை கிளி ஒன்று இதில் பார்த்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி சில வகையில் வண்ணாத்தி பூச்சிகள் உங்களுக்கு தெரியும், பட்டர்ஃப்ளைஸ். ஏன்னா வண்ணாத்தி பூச்சிகள் எங்களோட சூழலில் என்ன செய்யலாம், பறந்து திரியலாம். ஏன்னா வண்ணாத்தி பூச்சிகள் எங்களோட சூழலில் வந்து பறந்து திரியலாம். அப்போ வண்ணாத்தி பூச்சிகள் இருக்கலாம். ஏன் சில வகையில் இந்த பூக்களுக்கிட்ட கூட வண்ணாத்தி பூச்சிகள் இருக்கலாம். ஏன்னா பூக்களுக்கிட்ட ஏன் சொல்லுங்க, அந்த பூக்களில் வந்து அவைகள் தேன் குடிக்கிறதுக்கு வருவாங்க. அதை விட ஓணான் காணப்படலாம், தவளை காணப்படலாம். ஒரு தவளை ஒன்று இதில் எங்களோட சூழலில் இருக்கலாம், தவளை இருக்கலாம். ஏன் ஒரு ஓணான் உண்டு. என்ன ஓணான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓணான் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நாக்கை நீட்டி பிடிச்சி கொண்டு இருக்கும். அந்த பூச்சிகளை எல்லாம் பிடிக்கிற ஒரு பகுதியாக அந்த ஓணான் இருக்கும். அதை விட எங்களோட தம்பி சில வழியில் என்ன செய்வான்னு சொன்னால் அவனும் இதுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வந்து ஒளிச்சு நின்று விளையாட்டு காட்டிக்கொண்டு நிற்பான். அப்போ எங்களுக்கு வந்து மனிதர்களும் எங்களோட சூழலில் இருக்கலாம். நாங்கள் எங்களோட தம்பியோட தானே போகிறோம். அப்போ நாங்களும் இந்த சூழலோட தான் வாழ்கிறோம், இந்த சூழலில் பார்க்குறோம். சரி, அப்போ அவங்களும் சேர்ந்து ஒளிச்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி நாங்கள் நின்று விளையாடலாம். அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லுங்க, அவனும் இதுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான். சரி, அப்போ எங்களோட சூழல்ல நாங்கள் பலவிதமான தாவரங்களை பார்க்குறோம், விலங்குகளை பார்க்குறோம். ஏன்னா அதே நேரம் உயிருள்ள பொருட்கள் இருக்குது, உயிரற்ற பொருட்களும் காணப்படுது. உதாரணமாக பாருங்க, இதில் ஒரு கல் இருக்குன்னு வைங்க. இது ஒரு கல். அப்போ கல் வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். மண் இருக்குது, அது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். சில வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட வீடுகளில் இல்லை வீட்டு தோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் கிணறு இருக்கும். சரியா, கிணறு இருந்தால் அந்த கிணறுல வந்து என்ன சொல்லுங்க, கிணத்துல வந்து கிணத்துல வந்து ஒரு கப்பின்னு சொல்லுன்ற ஒரு உருவம் ஒன்று இருக்கு. நாங்கள் வச்சிருப்போம் ஒரு தடி மாதிரி, அதில் ஒரு கயிற்றை கட்டி ஒரு வாளியும் வச்சிருப்போம். சரியா, ஒரு வாளி இருக்கும். அந்த வாளியில் வந்து நாங்கள் தண்ணி அள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த வாளியில் வந்து நாங்கள் என்ன வச்சிருப்போம், நீர் இருக்கும். அங்கட வாளிக்குள்ள என்ன இருக்கும், நீர் இருக்கும். அப்போ திரவம் இருக்கும். நாங்கள் வாழுகின்ற சூழலில் வழி இருக்கும். அப்போ எமது சூழலில் இருக்கிற விடயங்களை நாங்கள் அவதானிக்கும் போது என்னென்ன விடயங்களை அவதானிக்கிறோம், என்ன எங்களுடைய நோக்கம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது எங்களோட சூழல் வந்து பல்வேறு விதமான எங்களுடைய சூழல் வந்து பல்வேறு விதமான பொருட்களை கொண்டிருக்குது. அது பிரதானமாக நாங்கள் எதை சொல்லலாம்டா, உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்போ எங்களோட சூழலில் இருக்கிறவை வந்து நாங்கள் பிரிப்போம். உயிருள்ளவை உயிருள்ளவை மற்ற உயிருள்ளவைக்குள்ள என்ன வரும், விலங்குகள். விலங்குகள் அண்டேக்குள்ள அதுக்குள்ள பறவைகளும் வந்துடுவாங்க. சரியா, அப்போ விலங்குகள் வரும். அதே நேரம் தாவரங்கள் வரும். விலங்குகளுக்கு அடுத்தது தாவரங்கள். தாவரங்கள் வரும். சரியா, தாவரங்கள் வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் உயிர் உள்ளவைக்குள்ள விலங்குகள் வரும், தாவரங்கள் வரும். அதை விட நாங்கள் பார்ப்போம் நுண்ணங்கிகளும் இதுக்குள்ள வருவினோம். சரியா, நுண்ணங்கிகளும் நாங்கள் படிக்க வேண்டி இருக்கும். நுண்ணங்கிகள். அப்போ உயிருள்ளவற்றவை நாங்கள் இப்படி பிரிக்கிறோம். அதே மாதிரி உயிரற்றவையும் இருக்குது எங்களோட சூழல்ல. சரியா, அப்போ உயிரற்றவையை நாங்கள் பிரித்தோம்டா உயிரற்றவையை பிரதானமாக நாங்கள் டக்குன்னு படிக்கிற சுகத்துக்காக இந்த உயிரற்றவையை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னா சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிரற்றவையை நாங்கள் சொல்கிறது சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ உயிரற்றவையை நாங்கள் சொல்கிறது சடப்பொருட்கள். என்ன சடம் மாதிரி இருந்தால் சத்த அவை அசையாமல் அப்படியே எரிப்பாங்க, வளராது. அப்போ சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் உயிருள்ளவற்றின் சிறப்பியல் படிக்கல படிச்சிருக்கிறோம், வளரும் போசனையாண்டு. இந்த உயிரற்றவையை படிக்கல நாங்கள் படிப்போம் எப்படி என்றால் திண்மங்கள். இந்த உயிரற்றவை அதில் வந்து படிக்கிற பாடங்கள் திண்மம். அடுத்தது திரவம். உயிரற்றவையில் அடுத்தது வந்து திரவம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயு. அப்போ திண்மம் திரவம் வாயு அப்படின்னு சொல்லுகின்ற பொருட்கள் காணப்படும். சூழலில் உள்ளவையை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம், உயிர் உள்ளவை உயிரற்றவை. அதில் உயிருள்ளவைக்கு தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் என்றும், உயிரற்றவைய திண்மங்கள் திரவங்கள் வாயுக்கள் என்றும் படிக்கிறோம். இப்போ எங்களுடைய நோக்கம்
என்ன, எங்களோட சூழலுக்கு வந்ததுன்ற நோக்கம் என்ன, இந்த சூழல்ல என்னென்ன உணர்வுகள் எங்களுக்கு கிடைக்குது, சூழல்ல கிடைக்கிற உணர்வு. இப்போ உதாரணமாக எங்களோட சூழல்ல சூரியன் இருக்குன்னு வைங்க. இப்போ எங்களோட இப்போ சூழல்ல சூரியன் இருக்கிறார். அப்போ சூரியன் இருந்தா என்ன செய்வாருண்டா, சூரியன் எங்களுக்கு வெப்பத்தை தருவார், தாவரங்களுக்கு ஒளித்தோப்புக்கு ஒளியை கொடுப்பார். அதே நேரம் சூரியன் என்ன செய்வார், எங்களுக்கு வெப்ப உணர்வை தருவார். இவருக்கு வேர்த்தொழுகும், சரியா, ஏன் வெப்ப உணர்வு வேறு, வெப்பத்தை இவர் உணர்வார். அப்ப எங்களால உணரக்கூடியது என்ன, வெப்பம் என்ற ஒரு உணர்வு வரும். சில வழியில நல்ல காற்று வீசினா என்ன செய்யும், குளிர்ச்சியா இருக்கும் எங்களுக்கு. அப்ப எங்களோட உணர்வுகளையும் நாங்க பார்க்கலாம், குளிர்ச்சியா இருக்கு. இந்த சூழல்ல என்ன விடயத்தை நாங்க கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளி கத்துற சத்தம் எங்களுக்கு கேட்கலாம். கிளி கத்துற சத்தம் கீக்கின்னு கத்தும், சரியா. சில வழியில மாடு கத்துற சத்தம் கூட கேட்கலாம். தவளைகள் சில வழியில இரவில் கத்துறது, இந்த ஓனான் சில வழி கீச்சிட்டாலும் அது பெரிய சத்தம் இல்லை. ஆனா வாகனங்கள் உதாரணமாக வீடுகளே கிட்ட அங்காலே வாகனங்கள் இருக்குமா இருந்தா வாகனங்கள்ல இருந்தும் சத்தங்கள் வரலாம். அப்ப இங்க நாங்கள் தோட்டத்துக்கு போயேக்கல என்னத்தை பார்க்கிறோம், என்னத்தை கேட்கிறோம், இந்த மாதிரி விடயங்களையும் அவங்க அதுல சொல்றாங்க. உங்களோட புத்தகத்துல அதை சொல்றாங்க பாருங்க. புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, இது தரம் 6 மாணவர்களுடையது. பகல் நேரத்தில் வீட்டு தோட்டம் அல்லது பாடசாலை தோட்டம் அல்லது அமைதியான சூழல் போன்றவற்றை இடங்களுக்கு சென்று சுற்றுப்புற சூழலை நன்றாக அவதானியுங்கள். அங்கு தாவரங்கள், விலங்குகள் என்பவற்றுடன் வேறு பலவற்றையும் காண்பீர்கள். பல்வேறு ஒலிகளை கேட்பீர்கள். சூரிய வெப்பத்தினால சூட்டையும், காற்று வீசும் போது உடம்பில் படுவதும் போது குளிர்ச்சியையும் உணர்வீர்கள். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயம் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, சுற்றுப்புற சூழலில் நீங்கள் பார்க்கும், கேட்கும், உணரும் விடயங்களை பட்டியல் படுத்துங்கள். நாங்கள் கேட்கிற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பட்டியல் படுத்தி பார்த்தினாங்க. கேட்கிற விடயங்கள், எங்களால் கேட்கக்கூடிய விடயங்கள், ஒரு பறவைகளின் சத்தம் எங்களால் கேட்கிற விடயம், சரியா, பறவைகளின் சத்தம். விலங்குகள், பறவைகள் மட்டுமில்லை, இப்போ விலங்குகளும் சத்தம் போடும் தானே. இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற நாயும் சத்தம் போடும், சரி. அவங்களோட அயல் வீட்டில் இருக்கிற நாய்கள் அல்லது விலங்குகளும் என்ன செய்யும், சத்தம் போடும், சரி. நாய்கள் சத்தம் போடும். அதே மாதிரி வாகனங்கள், தரையில் ஓடுற வாகனமா இருக்கட்டும் அல்லது வானத்தில் செல்லுகிற வாகனமா இருக்கட்டும், அதாவது விமானங்களா இருக்கட்டும், அவைகள் என்ன செய்யும், எங்கட சூழல்ல சத்தத்தை போடும். அப்ப உங்களை சொல்றாரு என்னண்டா, கேட்கும் விடயங்களை பார்க்கட்டா, நீங்க என்னென்ன விடயங்களை கேட்குறீங்க. சில வழியில ஒரு தொழிலாளி அல்லது விறகு கொத்துறவர் விறகு கொத்தும் போது உங்களோட சூழல்ல சத்தம் கேட்கலாம், சரியா. அவர் விறகு கொத்தும் போது அங்க அந்த மரத்துல விறகு கட்டையில படுமா இருந்தா, சரியா, விறகு கட்டையில அவர் கொத்துறாரா இருந்தா சத்தம் கேட்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் வரும். அப்ப பல்வேறு சத்தங்களை காண்பீர்கள். அதே நேரம் உணர்கின்ற விடயங்கள், உதாரணமா சுட சுட ஒரு டீ கப்ல இருக்கு, நீங்க டீல இருந்து ஆவி வருகுது, நீங்க இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சூடு தெரியும். அதே மாதிரி ஐஸ் இருக்குது அல்லது ஐஸ்கிரீம் வா எல்லாம் இன்னும் செய்யுது, சரிதானே. நல்ல இனிப்பான ஐஸ்கிரீம் குடிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல இனிப்பான ஐஸ்கிரீம் இருக்கு, இதுல சாப்பிடும் பொழுது குளிர்ச்சி இருக்கும். அப்ப இதுல வெப்ப உணர்வு, இதுல குளிர்ச்சி. அப்ப நீங்க என்னென்னத்தை உணர்றீங்கன்னு பார்க்கட்டா, உங்களோட உடல்ல உணர்கின்ற உறுப்புகள் காணப்படுது, கேட்கும் உணர்வுகள் இருக்குது. நீங்க என்னென்னத்தை கேட்குறீங்க, நீங்க என்னென்னத்தை உணர்றீங்க, சரியா. அப்ப பட்டியல் படுத்தட்டான், லிஸ்ட் பண்ணட்டான். சில வழியில மழை பெய்யுதுன்னா என்ன செய்யும், மழை பெய்யுதா உங்களுக்கு குளிர் உணர்வு ஏற்படும். சரியான வெயிலா இருந்தா வெப்ப உணர்வு ஏற்படும். இப்படி நீங்க ஒரு கோப்பியோட என்ன செய்யலாம், உங்களுடைய ஒரு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி சின்ன டயரி மாதிரி சின்ன கோப்பியை எடுத்துட்டு உங்களோட சூழல்ல போய் நான் என்ன கேட்குறேன்னா ஏதோ குருவி சத்தம் கேட்குது, குயில் கூவுது, ரைட், குருவி கத்துது. சில வழியில் சில ஆக்கள் குருவிகள பேர் எல்லாம் தெரியும், சிட்டுக்குருவியிட சத்தம் கேட்கும், கோழியிட சத்தம் கேட்கும், நாயிட சத்தம் கேட்கும், எல்லாத்தையும் கேட்கிறதெல்லாம் அப்புறம் என்ன உணர்ற, வெயிலுக்குள்ள போய் நீ கேட்கல கேட்கிற உணர்வுகள், அதான
அவர் வந்து கேட்கும் உணரும் குளிர வெப்பமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போய்க்குள்ள குளிராக இருக்குது, தண்ணியை குடித்தோன்னா கொஞ்சம் கூலாக இருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்து குடித்தா கூலாக இருக்குது, நெருப்பு சுட்டா சூடாக இருக்குது. இப்படி உணர்வுகளை எல்லாம் எங்களோட சூழலில் என்னென்ன உணர்வு எங்களால் பெற முடியும்னு போட்டு எழுதட்டான். அதுக்காண்டி இதே எழுதையில உணர்வுன்னு சொன்னால் சில பிள்ளைகள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னத்தை உணர்கிறீர்கள்னா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், கவலையாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கின்றேன், என்ன கோபமாக இருக்கின்றேன். இதுகளெல்லாம் விஞ்ஞானத்தை பொறுத்தவரை உணர்வு இல்லை. சரியா? உங்களோட உணர்வுகளை சூழலுக்கு சென்று நீங்கள் உணர்வை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னால் இந்த இதுகளை எழுதி விட்டுறதில்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படிலாம் எழுதி விட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். சரியா? அப்போ கேட்கிற விடயம் என்ன? காதால் கேட்கிறது. உணர்றது உணர்ச்சி. உங்களோட தோலால் நீங்கள் பெரும்பாலும் உணரக்கூடிய விடயங்களை இங்கே நாங்கள் கருதலாம். சரியா? அதுக்கு அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு அட்டவணை தந்திருக்கிறார் கீழே. உங்களோட புத்தகத்தை வச்சுக்கொண்டு பார்ப்போம். 2வது தரம் இருக்க ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் வந்து பேனை ஒன்றை எடுத்து அதுக்கு திணிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எஸ், பேனை என்ன கட்டாயம் திணிவு இருக்கும். சரியா? ஏன் ஒரு திண்மமான பொருள், திண்மமான பொருளுக்கு திணிவு இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு பேனை எடுக்கிறீங்க, அந்த பேனை வந்து என்ன செய்யும், ஒரு திணிவு இருக்கும். நிறுத்து பார்த்தீங்கன்னா தராசில் போட்டு அதுக்கு ஒரு நிறைய ஒன்று இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பேணி ஒன்று இருக்கு, ஒரு பேணி ஒன்று. அந்த பேணிக்குள்ள அந்த பேனைகள் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறீங்க. அந்த பேணிக்குள்ள போட்டு வைக்கல, ஒரு போத்தல் மாதிரி ஒன்றுக்குள்ள பேனைகள் எல்லாம் போட்டு வைக்கல. அந்த போத்தலின் இடத்தை என்ன பிடிச்சிட்டு, பேனை போய் பிடிச்சிட்டு போத்தலினுடைய இடத்தை, போத்தல் இருக்க வேண்டிய இடத்தை, போத்தல் என்ன வேற இருந்தது, இவ்வளவு இடம் போத்தலுக்குரியது. அந்த போத்தல் வெறுமனை கேட்கல இருந்தது. ஆனா இப்ப அந்த போத்தல் இடத்தை எது போய் பிடிச்சிட்டுது, பேனையை வச்ச வழினால பேனை போய் பிடிச்சிட்டுது. ஆகவே வெளியில் இடத்தை கொள்ளும். ஏதாவது வெளியிலன்னு சொன்னா சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறேன்னா, வெளியிலன்னா ஏதோ முற்ற வெளியரங்கு, என்ன திறந்த வெளியரங்கு, அந்த வெளியில வெளியன்னா எங்கட வெளி சுற்றாடல், அதுல இடத்தை பிடிக்கும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா என்னுடைய கை இப்படி இருக்கு, இந்த கைக்கு இடையில வந்து வலி இருக்கு, காற்று இருக்கு, அந்த இடத்தை இந்த பொருளை வைக்கிறேன், இது போய் பிடிச்சிச்சு. சரியா? என்னுடைய பொக்கெட் இருக்கு, அந்த பொக்கெட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் அடையிறேன், அந்த பொக்கெட் அந்த இடத்தை இந்த இடம் பிடிச்சு இதை போய் பிடிச்சிட்டு. சரியா? என்னுடைய பொக்கெட்டில் இருக்கிற பொருளை எடுத்து நான் இந்த பொக்கெட்டுக்கு வச்சேன்னா எல்லாம் போயிடும். இப்போ இடத்தை அடைக்கும். இப்போ இது என்ன காரணம், இந்த பொருள் திண்மமாக இருக்கிறபடினால. இப்போ திண்மமாக இருந்தால் என்ன செய்யும், இடத்தை அடைக்கும். நீர், அதுக்கு திணிவு இருக்கான்னு கேட்குறாங்க. நீருக்கு திணிவு இருக்கான்னு, அதுக்கு ஆமன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைண்டா, ஸ்காலர்ஷிப் படிக்கல அல்லது 5ஆம் தரம் 5 படிக்கல பிள்ளைகள் நாங்கள் படிக்கிறது நீரின் அளக்கும் அலகு லீட்டர், மில்லி லீட்டர், சென்டிலீட்டர் என்று படிக்கிறோம். அப்போ நீரை அளப்பது என்ன முறையில், லீட்டரில் கனவளவு தான் இருக்குன்னு நினைப்போம். நீரை கிலோகிராமில் 5 கிலோகிராம் நீர் தாங்கன்னு கேட்டால் தப்புன்னு படிப்போம். 10 கிலோகிராம் நீர்ன்னு கேட்டால் அது பிள்ளை அப்படின்னு படிப்போம். ஆனால் இங்கே சயின்ஸை பொறுத்தவரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீருக்கு திணிவு உண்டுன்றாங்க. அப்போ சயின்ஸில் கேட்குற கேள்வியை பார்க்குறது என்ன, நீருக்கு திணிவு இருக்கு. ஆமாம், என்ன செய்யறது, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தராசு ஒன்று எடுங்க, ஒரு தராசு. இந்த தராசுக்குள்ள வெறும் போத்தல் ஒன்று எடுங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு தராசுக்குள்ள ஒரு வெறும் போத்தல், இந்த ஒரு போத்தல் ஒன்று எடுக்கிறீங்க. சரியா? ஒரு வெறும் போத்தல் ஒன்று எடுக்கிறீங்க. ரைட்? ஒரு வெறும் போத்தலை எடுத்துட்டு, சரியா, அந்த போத்தலை வச்சு என்ன செய்றீங்க, நெருக்கிறீங்க. சரி, வெறும் போத்தல் ஒன்றை வச்சுட்டு தராசில் நெருக்கிறோம். அப்படி நிறுத்த அந்த போத்தல் நிறை வந்து சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். சரியா? போத்தல் நிறை வந்து 5 கிராம் அல்லது ஒரு 15 கிராம். எதுண்ட நிறை, போத்தல் நிறை. அப்போ இங்கே ஒரு 15 கிராமை வைக்கிறோம். 15 கிராம். இப்போ அந்த போத்தலுக்குள்ள நீரை ஊற்றுறோம் ஃபுல்லா. இப்போ அந்த போத்தலுக்குள்ள என்ன செய்யறோம், நீரை ஊற்றுறோம். அப்போ பழையபடி தராசை எடுத்துட்டு வந்து, தராசை பழையபடி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள என்ன செய்யறோம், போத்தலோட நீரை வைக்கிறோம். அதே போத்தல், அந்த போத்தலுக்குள்ள நீர் வைக்கிறோம். சரியா? அந்த போத்தலுக்குள்ள இப்ப என்ன செய்யறோம், நீரை ஊத்துறோம். இது நீர். இப்ப நெருக்கிறோம்.
இப்போ நிறுத்தா எங்களோட நிறுவையில் இங்கே படி நாங்கள் போட்டுக்கிற படி வந்து காட்டுது 515 கிராம் 515 கிராம். அப்போ 515 கிராம்ண்டா சரியா 515 கிராம். அப்போ இப்போ எங்களுக்கு விளங்கும் போத்தல்ன்ற நிறை வந்து 500, போத்தல்ன்ற நிறை வந்து 15. இதுக்குள்ள நீர் சேர்த்த உடனே நீர் வந்துட்டுது. அப்போ நீர் எவ்வளவு இறக்கணும் 500 இறக்க வேணும். இதுல இருந்து என்ன தெரியுது அட நீரையும் நாங்க நிறுக்கலாம். சும்மா கையால் அள்ளி போட்டு நிறுக்காம நீரை என்ன செய்யலாமண்டா நீரின் முதல் போத்தலை நிறுக்கிறது கொண்டு தராசுல பயன்படுத்துறது பிறகு என்ன செய்யறது நீரை நிரப்பி போட்டு நிறைக்கிறது. அப்ப அதுல தெளிவு இருக்கு. உண்மையா காற்று நீர் திண்மங்கள் எல்லாத்துக்குமே தெளிவு இருக்கு. நீங்க தெரியுமா உங்களோட வீட்டில் சில வேளையில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்றவங்களா இருந்தா கேஸ் அடுப்பு இந்த சிலிண்டர் முடிஞ்ச உடனே கேஸ் அடிச்சிருக்கிற சிலிண்டர் முடிஞ்ச உடனே பாரம் குறைவா இருக்கும். ஒற்றை கையால் உங்களோட அண்ணா தம்பி அப்பா யாராவது தூக்கிட்டு செல்லுவாங்க. ஆனால் சிலிண்டர் நிரம்பின அப்புறம் ஃபுல்லாக புதுசாக வாங்கிட்டு வரக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற கேஸ் காரணமாக அது பாரம் கூடியதாக இருக்கும். அப்போ அது உங்களுக்கு என்னத்தை சொல்லுதுண்டா பாரம் கூடியதுன்னு சொல்கிற விடயத்தை சொல்லுது. அதாவது வாயுவுக்கு நிறை இருக்குன்னு சொல்லுது. சரியா? அப்போ இப்போ நாங்கள் நீரை நிறைன்னு சொல்கிற திணிவில் அளக்கலாம்ன்றது எங்களுக்கு விளங்குது. சூரிய வெப்பத்தை நீங்கள் திணிவில் இருக்கா இல்லை சூரிய வெப்பத்துக்கு திணிவு இல்லை. அப்போ அதை நாங்கள் சொல்லலாம் சூரிய வெப்பம் இடத்தையும் பிடிக்காது. கொஞ்சம் சூரிய வெப்பத்தை எடுத்து பொக்கெட்டுக்க போட்டு கொண்டு போயிலுமா இல்லை. கொஞ்சம் சூரிய வெப்பத்தை எடுத்து போத்தலுக்குள்ள போட்டு அடைச்சி கொண்டு போயிலுமா இல்லை. சூரிய வெப்பத்தை எடுத்து கொஞ்சம் அண்ணா ஒரு கொஞ்சம் பீஸ் உள்ள சூரிய வெப்பம் தாங்க நான் கொண்டு போகணும்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்கலுமா இல்லை. ஆகவே சக்திக்கு சக்தி மின் சக்தி வெப்ப சக்தி ஒலி சக்தி இந்த மாதிரி சக்திகளுக்கு திணிவு இல்லை. சக்திகளுக்கு திணிவு இல்லை. அப்ப நாங்க அதையும் பார்க்கலாம். அடுத்தது வலி. வலிக்கு திணிவு இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். உதாரணமா என்ன செய்யறோம்டா ஒரு இந்த வலிக்கு திணிவு இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பரிசோதனை செய்து பார்க்கலாம். எப்படி அதை செய்யலாம்னு சொன்னா முதல்ல நாங்க என்ன செய்யணும் ஒரு தடி ஒன்றுல 2 பலூனை ஊதிட்டு கட்டுறது. ஒரு பலூனை பார்த்தீங்கன்னா ஊதி போட்டு கட்டி விடுறது. ஊதி கட்டிட்டு கிட்டத்தட்ட 2 ஒரே பருமன் இருக்கும் மட்டுக்கும் அளந்து காற்றை திறந்து இப்போ சமநிலையில் பலூன் இருக்கு. 2 பக்கமும் காற்று இருக்கு. இப்போ ஒரு பலூனை திறந்து விட்டுட்டோம். இப்போ முதல்ல சமநிலை நின்ற பலூனுக்கு இப்போ ஒரு பலூன்ல காற்று திறந்த உடனே என்ன செய்திச்சுன்னு சொன்னா இந்த காற்று கூடின பகுதி வந்து கீழே போயிட்டு இந்த காற்றோட இருக்கிற பலூன் இங்க கீழே போய் நின்றுச்சு. காற்று இல்லாத பலூன் சுருங்கி போய் நின்றுச்சு. அதாவது இதுல என்ன தெரியுது இந்த பலூன் திணிவு குறையும் போது காற்று வெளியில வரும்போது திணிவு குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த பலூனை நாங்கள் ஓட்டை ஆக்கி விட்டோம்னா எங்களை ட்விஸ்ட் ஒரு ஓட்டையான அந்த காற்றெல்லாம் வெளியில் வந்துட்டு வைங்களேன். அப்போ இங்கே பாரம் குறைஞ்சிடும். சின்ன பலூனாக போயிடும். அப்படி சின்ன பலூனாக போனால் என்ன நடக்கும் இந்த தடி வந்து மேலே போயிடும். இவர் இப்படி போயிடுவார். இந்த பலூன் வந்து என்ன செய்யும் இந்த பலூன் கீழே போயிடும். இந்த சுருங்கின உடைஞ்ச பலூன் இப்படி தொங்கும். அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் வலிக்கு திணிவு உண்டு. வலி இடத்தை பிடிக்குமா? வலி இடத்தை பிடிக்கும். ஏனண்டா பாருங்க வலி இடத்தை பிடிக்கும்ன்றதுக்கு என்ன பரிசோதனைண்டா ஒரு பலூன் இருந்துச்சு. ஒரு பலூன் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பலூன் ஒன்று இருந்துச்சு. அந்த பலூனை ஊதும் போது இப்போ உதாரணமா இந்த பலூனை சுற்றி இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்குது. பாருங்க இந்த பலூன் வந்து ஒரு பலூனை வச்சிருக்கிறோம். ஒரு பலூன் இருக்கு. இதுதான் ஒரு பலூன். இந்த பலூனை ஊத போறோம். பலூனை ஊதுறதுக்கு முதல்ல இந்த பலூனை சுற்றி இந்த இடமெல்லாம் காற்று இருக்கு.
இந்த இடமெல்லாம் காற்று, பலூனுக்கு வெளியில் காற்று தானே இருக்குது, வெளியில் நாங்கள் இந்த வெளியில் காற்று இருக்குது, இவ்வளவு இடத்துலையும் காற்று இருக்குது. பலூனை சுற்றி வெளியில் இது பலூன் பச்சை கலரில் இருக்குது, பலூனை சுற்றி என்ன இருக்குது, காற்று இருக்குது. இப்போ இந்த பலூனை ஊதுறோம். இந்த பலூனை ஊதும் போது என்ன செய்ய வேண்டாம், இந்த பலூன் பெரிய ஒரு சைஸுக்கு வரும். அப்படி அந்த பெரிய சைஸுக்கு வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பலூனை சுற்றி இருந்த காற்று கொஞ்சம் தான் இருக்கும். பலூனை சுற்றி வெளியில் காற்று இருந்தான்னு சொன்னமே, அந்த கலர் அடித்தது காற்றுக்காக. இப்போ இவ்வளோத்துக்கு காற்று இருந்தான்னு வைங்க, இந்த ப்ரௌன் கலரில் இப்போ நான் வரைகிறது வந்து வழி. இப்போ அந்த பலூனை ஊதின அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வழி இருந்த இடத்தையெல்லாம் காற்று இந்த பலூன் வந்து அடைச்சி போட்டு, இந்த பலூனுக்குள்ள சும்மா முதல்ல நோமலாக இருந்தது, பலூன் முதல் நோமலாக இருக்கல, இங்கே என்ன கூட இருந்தது, வழி கூடுதலாக இருந்தது. பலூனுக்குள்ள நாங்கள் ஊதின காற்று போனபடினால இது எங்கட காற்று. அப்போ இதுக்கு இருந்த வழி எல்லாம் இந்த முதல்ல இந்த இடத்துல இருந்த ப்ரௌன் கலரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இதில் ப்ரௌன் கலர் கூடவே இருக்குது, இல்லை சிவப்பு கலர் கூடவே இருக்குது, இதில் கூடுதலான சிவப்பு கலராக இருக்குது, அதிகமாக இருக்குது. இங்கே குறைவாக இருக்குது. ஏன் அந்த இடத்த எது பிடிச்சிட்டுது, பலூனுண்ட காற்று பிடிச்சிட்டு. அல்லது என்ன தெரியுது, வழி இடத்தை பிடிக்கக்கூடியது, வழி இடத்தை பிடிக்கக்கூடியது. அல்லது இன்னொரு வழியில் ஒரு உதாரணம் படித்து பார்க்கலாம், சரிதானே? இன்னொரு உதாரணம் படித்து பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறோம், ஒரு பாத்திரம், அதுக்குள்ள தண்ணி நிரப்பினபடி ஒரு இன்னொரு இதுக்குள்ள நீரை விடுறோம். முதல்ல இதுக்குள்ள நீர் விடுறோம், நீரை விட்டு இன்னொரு தண்ணி நிரப்பின பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள கவிட்டு வைக்கிறோம். இது தண்ணி நிரப்பின பாத்திரம், இதுக்குள்ள என்ன இருக்கும், நீர் இருக்கும். இது ஃபுல்லாக இப்போ நீர் இருக்கு, இது ஃபுல்லாக நீர் இருக்கு. இப்போ என்ன செய்கிறவன்டா, ஒரு குழாய் ஒன்றை பயன்படுத்தி இதுக்குள்ள ஊதுறோம், ஒரு குழாய் ஒன்றை இதுக்குள்ள பயன்படுத்தி வழியால் வந்து ஊதுறோம். ஒருவர் ஊதுறார், ஒருத்தர் வந்து இந்த பலூனை ஊதுறாருன்னு வைங்க. ஊதும்போது என்ன செய்யும், இந்த வழி குமிழி இதுக்குள்ள போகும். போன உடனே இதுக்குள்ள போய் என்ன செய்து கொள்ளுமெண்டா, வழி குமிழி நிரம்பிக்கொள்ளும். வழி குமிழி நிரம்பி இதுக்கு இருந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிடும். இந்த மேலே வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கீழே இறங்கும். ஏன், இந்த வழி குமிழி வந்து மேலே போய் இடத்தை பிடிக்குது, சரியா? வழி குமிழி போய் மேலே இடத்தை பிடிக்குது. அப்போ ஆரம்பத்தில் உயர்வாக இருந்த அந்த நீர்மட்டம் இப்போ என்ன செய்யுமெண்டா, ஆரம்பத்தில் உயர்வாக இருந்த நீர்மட்டம் இப்போ என்ன செய்யுமெண்டா, தாழ்ந்து போயிடும். சரி, அப்போ நீர்மட்டம் வந்து இறங்கிட்டு போகும். ஏன் நீர் கீழே இறங்குது, உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிற வழி வந்து இந்த வழிக்குமிழிகள் மேலே போகுது. நாங்கள் ஊதும் போது என்ன செய்யுது, வழிக்குமிழிகள் போய் இதுக்குள்ள வழி தங்கிடும். அப்போ நாங்கள் ஊத ஊத என்ன செய்யும், இந்த நீர் வந்து குறையும், நீர் வந்து குறையும். இது வந்து நீர், எது நீர், இது நீர், நீர் குறையும். அப்போ இதில் என்ன செய்யுது, வழி இடத்தை பிடிக்கும், தண்ணியை விரட்டிட்டு வழி போய் இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அறியலாம். அப்போ மாணவர்களே உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த பரிசோதனையை வேணுமெண்டா நான் திரும்பி இதில் உங்களுக்கு விளங்குறதுக்காக திருப்பி வேணும்டா கீறி காட்டலாம். என்ன செய்யணும், முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுக்கணும், பாத்திரத்துக்குள்ள நீர் சேர்க்கணும், நீரை சேர்த்துட்டு நீரை சேர்க்கிறோம் இதுக்குள்ள. பிறகு என்ன செய்கிறோம், அந்த பாத்திரத்துக்குள்ள இன்னொரு பாத்திரத்தை வைக்கிறோம்,
அதுக்குள்ளே ஃபுல்லாக நீர் நிரம்பினபடி தான் கொண்டே கவுக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? நீர் இருக்க போகுது. சரியா? இதுக்குள்ளே நீர் இருக்கும். பிறகு ஒரு குழாயொண்டை பயன்படுத்தி இந்த குழாயொண்டை அதுக்குள்ளால வச்சு நாங்கள் ஊதுறோம். நாங்கள் யாராவது இருந்து இதை ஊதினோம்டா, சரியா, இதை ஊதினோம்டா இந்த குமிழி வாயு குமிழிகள் என்ன செய்யும்? மேலே போகும். வாயு குமிழிகள் மேலே போக ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்டா, அந்த மேலே இருந்த தண்ணி எல்லாம் கீழே இறங்கும். தண்ணி எல்லாம் கீழே இறங்கி இதுக்குள்ளே போய் என்ன செய்யும்டா, இதுக்குள்ள வழி இருக்கு, வழி போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீர் வந்து கீழே இறங்கும், நீர் வந்து கீழே இறங்கும். சரியா? அப்போ எங்களுக்கு இது விளங்குது, நீர் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? நீர் வழி என்பன இடத்தை பிடிக்கக்கூடியனு சொல்லி விளங்குது. அதே மாதிரி வேறு பொருட்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் செய்து பார்க்க வேணும். சரியா? அந்த அடிப்படையில் இந்த இதை நாங்கள் நிரப்ப போகிறோம். இப்போ என்னென்னா, முதலாவது வழி தெளிவு இருக்கா? ஆம். வழிக்கு தெளிவு இருக்கா? ஆம். அதாவது வழி என்றது தெளிவுள்ள ஒரு பொருள். சரியா? வழிக்கு தெளிவு இருக்கு. இடத்தை பிடிக்குமா? ஆம். அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு பொருள் வைக்க போகிறோம். கல். கல் இருந்தால் கல்லுக்கு தெளிவு இருக்கா? ஆம். இடத்தை பிடிக்குமா? ஆம். கல் ஒரு இடத்துல வச்சா அந்த இடத்த அது கல் தான் வைக்கலாம், அது வேறு வைக்கலாது. கதிரை. எஸ், கதிரை வந்து தெளிவு இருக்கா? ஆம். இடத்தை பிடிக்குமா? ஆம். திண்மமாக இருந்தால் எல்லாம் இடத்தை பிடிக்கும். சீனி தெளிவு இருக்கா? ஆம். இடத்தை பிடிக்குமா? ஆம். ஒலி. அதாவது ஒலி என்று சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஒலி என்றது வந்து சத்தம். அப்போ ஒலி ஒலி என்ன செய்யும்டா, ஒலிக்கு திணிவு இல்லை, இடத்தை அடைக்குமா? இல்லை. அதே நேரம் நாங்கள் பலகை. பலகை பலகை எடுத்தீங்கண்டா பலகைக்கு திணிவு இருக்கு, இடத்தை அடைக்கும். அதே மாதிரி ஒளி, வெளிச்சம், அதுக்கு திணிவு இல்லை, இடத்தை அடைக்கிற இயல்பும் இல்லை. இந்த மாதிரி பிள்ளைகள் ஒரு விடயத்தை நீங்க பார்க்கலாம், எங்களோட சூழல்ல இடத்தை பிடிக்கக்கூடியவை, இடத்தை பிடிக்க முடியாதவை. அதாவது என்ன சொல்லுங்க, சக்தி என்பது இடத்தை பிடிக்காது, அதுக்கு திணிவும் இல்லை. சரியா? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். வழிக்கு திணிவு உண்டா, வழியில் இடத்தை கொள்கின்றதா போன்ற வினாக்கள் உங்கள் மனதில் தோன்றலாம். இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பரிசோதனை ரீதியான இதை எடுக்கட்டாம். இங்கே பாருங்க, வெளியில் இடத்தை கொள்கின்றதா என இது நீங்கள் வீட்டை ஒரு மேஜிக் மாதிரி செய்து காட்டலாம். ஒரு வீட்டில் ஒரு மேஜிக் கொண்டு செய்கிற மாதிரி செய்யலாம். என்ன நடக்குதுண்டா, முதல்ல ஒரு குவளையே எடுக்கிறது, அதுக்குள்ள தண்ணி ஒன்றும் விடுறதில்லை. சரியா? ஒரு குவளை, ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது நீங்கள் ஒரு குவளை, இந்த குவளையை நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஒரு குவளை ஒன்று எடுக்கிறது. ரைட். அந்த குவளையை எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம், ஒரு கண்ணாடி குவளை ஒன்று எடுக்கிறீங்க, இதுக்குள்ள ஒரு கைக்கூட்டை, ஒரு லேஞ்சியோ என்னோ சொல்லி ஒன்றா உள்ளுக்குள்ள வைக்கிறது. அந்த கண்ணாடி குவளைக்குள்ள உண்மையா இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னா வழிதான் இருக்க போகுது. இதுக்குள்ள இருக்க பொருள் இது வந்து வழி, இதுக்குள்ள வழிதான் இருக்கு, இதுக்கு நீர் ஒன்றும் இல்லை. இப்ப அந்த கண்ணாடி குவளைய அப்படியே தலைகீழா கொண்டு போய், சரியா, அப்படியே தலைகீழா கொண்டு போய் இதுக்குள்ள வைக்கிறோம். வச்சா இதுக்குள்ள என்ன இருக்கும் எங்களுக்கு தெரியும், இந்த இதுல வந்து வழி இருக்கும். இதுல வழியில என்ன இருக்கு, நீர் இருக்கு. இந்த நீரே இந்த கண்ணாடி குவளைகளால போய் அந்த லேஞ்சி அதை கைக்குட்டியை நினைக்க முடியல, இதுக்குள்ள போக முடியல, அவரால் போக முடியாது. ஏன் அவரால் போக முடியாது, நீர் வந்து ஏன் இதுக்குள்ள போக முடியாது, வழி இடத்தை அடைக்கும்,
வழி இடத்தை அடைக்கும். அது ஒரு இடத்தை பிடிச்சிருந்தா விடாது. வழி ஏற்கனவே என்ன செய்யுது, கண்ணாடி குவளைக்குள்ள இருக்கு. அந்த கண்ணாடி குவளையை உடைச்சு கொண்டு இந்த கண்ணாடி குவளையை இந்த வழியை தள்ளி கொண்டு இந்த நீரால போக முடியாது. அப்ப நீர் உள்ளுக்குள்ள போக மாட்டேன். அதால என்ன நடக்குது, நீங்க அப்படியே தலைகீழா கவிட்டுட்டு வெளியில எடுத்தீங்கண்டா ஒரு நாளும் அந்த கைக்குட்டை, அதாவது துணி, உலர்ந்த துணி இதுக்குள்ள நினைய முடியாது. சரியா? தாலி என்பது உங்களுக்கு கிரேட் 6 படினால சொல்றேன். தாலி என்று சொன்னா இந்த ஒரு முகவையை நாங்க தாலி என்று சொல்லுவோம். நீர்த்தாலி என்று சொன்னா என்ன, நீர் உள்ள தாலி. அப்ப தாலி என்பது இதுதான், இந்த முகவைக்கு பெயர் தாலி. அப்ப சில வழியில நீங்க தரம் 6 என்ற படினால தாலி என்றா என்னன்னு ஒரு தெரியாம இருக்கும். கல்யாண வீட்டுல கட்டுறது வந்து தாலி, அது இந்த லீனா. இந்த லீனா இல்ல, இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது தாலி. சரியா? ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த பரிசோதனை எங்களுக்கு விளங்கி இருக்கு. நாங்க அடுத்ததுக்கு போவோம். இங்கு கைக்கூட்ட ஈரமற்றி இருப்பதை அவதானிப்பீர்கள். கண்ணாடி குவளையில் உள்ள வழி இடத்தை அடைப்பதால் நீர் கண்ணாடி குவளையினுள் செல்ல முடியவில்லை. இதனால் கண்ணாடி குவளை அதாவது கைக்கூட்டை ஈரமாக்கப்படவில்லை. இந்த கைக்கூட்டை வந்து என்ன செய்யல, ஈரமாயல. ஆகவே வழியானது வெளியில் இடத்தை கொள்கிறது என செயற்பாட்டின் மூலம் அறிய முடியும். பிள்ளைகள் இந்த பரிசோதனை செய்யல நீங்க இந்த குவளையை கொஞ்சம் சரிக்க கூடாது. இந்த குவளையை தலகுலா கொண்டு போய் சரிக்க கூடாது. அப்படியே நேர செங்குத்தாவே இறக்க வேணும். மேல இப்படி கொண்டு போய் இப்படி இறக்க வேணும். சரியா? இந்த கோணத்திலேயே கொண்டு போகணும். சரிச்சிங்கன்னா தண்ணி போயிடும். அந்த நேரம் குபுக்கண்டு வெளியில வழியும் போயிடும். சரியா? ரைட். இப்ப நீங்க சில வழியில பார்த்திருப்பீங்க, ஒரு நீருள்ள முகவைக்குள்ள, சரியா, அல்ல நீருள்ள போத்தல், ஒரு கொக்கா கோலா போத்தலோ அல்ல ஏதாவது சோடா போத்தல் ஒன்றுக்குள்ள தண்ணியை விட்டுட்டு, ஒரு பிளாஸ்டிக் போத்தல் ஏதாவது ஒரு போத்தலுக்குள்ள, சரியா, ஒரு போத்தலுக்குள்ள தண்ணியை விட்டுட்டு நீங்க வெளியில இப்படி ஊற்றி பாருங்க, மூடிய திறந்து, இதுக்குள்ள தண்ணி ஒரு கொஞ்சம் வெளியில ஊற்றும் போது, வெளியில வரும்போது நீங்க அவதானிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இதுக்குள்ள ஒரு வலிக்குமொழி குவுக்கண்டு உள்ளுக்குள்ள போகும். ஏனண்டா தண்ணி இருந்த இடத்தை நிரப்புறதுக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும் அந்த வலிக்குமொழி. அப்போ ஒவ்வொரு முறையும் தண்ணி வெளியில வரையக்கல, நீர் வெளியில வரும்போது, நீர் இங்கால வரையக்கல, அதை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்யும், இங்கால பக்கத்தால வழி போகும். நீர் இங்கால வந்தா அதை ஈடு செய்யறதுக்கு வழி உள்ளுக்குள்ள போகும். அதால தான் எங்களுக்கு போத்தலை தலகுலா ஊற்றும் போது அந்த ஒரு குபு குபுன்னு சத்தம் வரும். குபு குபுன்னு சத்தம் வராம தண்ணியை ஊற்ற வேணுமா இருந்தா நீங்க சில வழியில பாருங்க, இந்த போத்தலை இப்படி சரிச்சு வச்சு ஊத்துனீங்கடா, இந்த போத்தலை வந்து இப்படி சரிச்சு ஊத்தும் போது பாருங்க, ஒரு கொஞ்சத்துல வந்து சத்தம் கேட்காது. ஏனண்டா அந்த தண்ணி மட்டம் இந்த இடத்துல நிற்கும், நீர் வந்து இதுல இந்த அளவுக்கு நிற்கும், இதுக்குள்ள வழி இருக்கும். அப்ப என்னண்டு, இந்த நீர் எவ்வளவுக்கு வெளியில போகுதோ அதே அளவுக்கு வழி இந்த சைட்டால போகும், இடவழி இருக்கு. அதால இந்த வழி போறதுக்கும் நீர் போறதுக்கும் இடவழி இருக்கு. உதாரணமா நீர் வந்து வெளியில இப்படி வருதுண்டா, சரியா, நீர் வந்து வெளியில இப்படி வருதுண்டா, இதுதான் நீர் வழியில வந்தா அதை ஈடு செய்யறதுக்கு வழி வந்து இந்த பக்கத்தால போகும். நீங்க வீட்டில் ஒரு சின்ன பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுங்க, தேங்காயில 3 கண்கள் இருக்கும். தேங்காயில இது தேங்காய், இந்த தேங்காயில 3 கண்கள் இருக்கும். இதுல ஒரு கண்ணை துளை எடுங்க, ஒரு கூரான ஸ்க்ரூ டிரைவரோ ஏதாவது பயன்படுத்தி இதுல ஒரு துளையை போடுங்க. ஒரு துளையை போட்டீங்க, அந்த அதுக்குள்ள தேங்காய் நீர் வந்து இவ்வளவு ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ள தேங்காய் நீர் வந்து ஃபுல்லா இருக்கும். தேங்காய் நீரின மட்டத்தை நான் சும்மா போடுவேன், ஒரு இந்த அளவுக்கு தேங்காய் நீர் இருக்கு. இப்ப நீங்க ஒரே ஒரு துளை தான் போட்டுக்கிறீங்க, ஆனா தேங்காய் நீர் வந்து இந்த மட்டுக்கு நிக்குது.
இந்த மட்டும் தேங்காய் இருக்கு, தேங்காய் நீர் இருக்கு. ஆனால் ஒரு துளை தான் போட்டுக்கிறீங்க, துளை ஒன்று தான் போட்டுக்கிறீங்க. தேங்காயில் ஒரு துளை தான் போட்டுக்கிறீங்க. அந்த ஒரு துளையை நான் ஒரு பச்சை கலரில் காட்டியிருக்கிறேன். ஒரு கண்ணில் வந்து நீங்கள் ஒரு துளை ஒன்று தான் போட்டுக்கிறீங்க. தண்ணி வருமா வராது. நீங்கள் வேணுமெண்டா இந்த தண்ணியை அப்படி ஒரு துளையாக போட்டு பாருங்கள், உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வராது. அதே நேரம் மேலே ஒரு பகுதியிலே ஒரு துளையை போட்டு பாருங்க, சரிச்சு வச்சுக்கொண்டு. இப்போ என்ன செய்யுமெண்டா, உங்களுடைய தேங்காய் நீர் இதுக்களால வெளியில வரும், தேங்காய் நீர் இதுக்களால வெளியில வரும். அதே நேரம் காற்று வழி வந்து இதுக்களால உள்ளுக்க போகும். இப்போ தேங்காய்க்களால தண்ணி கொல கொலண்டு வரும். 2 துளை போட்டா, 2 துளை போட்டு நீங்க இந்த மாதிரி கவுட்டு வச்சிங்கன்னா வராது. 2 துளையும் போட்டு தேங்காயை வந்து நீங்க தேங்காய் இந்த மாதிரி தலகுலா கவுட்டிங்கண்டா, இப்படி போட்டு நீங்க துளை 2 துளை போட்டுக்கிறீங்கன்னு வைங்களேன், பச்சை கலர்ல. சரி, 2 துளை, இதுல ஒரு துளை இருக்கு, இதுல ஒரு துளை இருக்கு. ஆனா நீர் ஃபுல்லா இருக்கு, தேங்காய் நீர் ஃபுல்லா இருக்கு. இதுக்குள்ள தேங்காய் நீர் ஃபுல்லா இருக்குன்னு வைங்களேன், வராது. ஏன்? உள்ளுக்குள்ள போனா அல்லது அவர் வெளியில வந்தா உள்ளுக்க வழி போறதுக்கு இட வழி இருக்கணும். அப்ப இந்த சிறிய துளைகளால வழி இவ்வளவு நீரையும் தள்ளி கொண்டு போறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லாம் மூடி ஃபுல் அமுக்கத்தில் இருக்கு. அதால நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம், 2 துளை போட்டு ஒரு பக்கத்தால நீங்க இடைவெளி விட்டா தான் அந்த தண்ணி வெளியில வரைக்குள்ள உள்ளுக்குள்ள வழி போற இடைவெளி இருக்க வேணும். சரி, இது நீங்க சாதாரண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பரிசோதனையை கதைச்சிருக்கிறோம். அல்லது சாதாரண நீர் நிரப்பின ஒரு விடயத்தை நீங்க பார்க்கலாம். நீர் நிரப்பின போத்தலொண்ட தள்ளுறது. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், 2 பலூனை கட்டி தொங்க விட்டுருக்கிறோம். அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து வலிக்கு தெளிவு உண்டான்னு பார்க்கறது. ரைட், வலிக்கு தெளிவு உண்டான்னு பார்க்கறது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வலிக்கு தெளிவு உண்டான்னு பார்க்கறதுக்கு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 2 பலூனை அப்படி தொங்க வச்சுட்டு ஒரு பலூனை நீங்கள் என்ன செய்யணும், உடைச்சி விட்டீங்கன்னா இந்த பலூனை சமநிலை குழம்பிடும். அதுலேருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், இந்த பலூனை சமநிலை டக்குன்னு குழம்பும். அப்போ பலூன் மேலே போகும், இந்த பலூன் உடைஞ்சி போயிட்டு இந்த பலூன் உடைஞ்சி போயிட்டு இந்த பலூன் வந்து கீழே வரும். சரியா? அப்போ அதுலேருந்து வலிக்கு தெளிவு உண்டுன்னு சொல்கிறோம். ஆகவே மாணவர்களே, அப்போ சாதாரண சிறிய சிறிய பரிசோதனைகளை உங்களோட வீட்டில் அவதானிக்கலாம். நீரை போத்தல நிரப்பிட்டு ஊற்றும் போது கூட நீர் வழியில் வந்து அதுக்கு சமனான அளவு வழி உள்ளுக்க போகிறதெல்லாம் அவதானிக்கலாம். ஆகவே நீங்கள் சூழலை பார்த்து படித்து கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.